ஆமென். God bless you. மகேந்திரன் ஐயா, God bless you. ஆமென். மறுபடியாக பாஸ்டர் அன்டன் ராசநாயம் அவர்களை நாங்கள் அவரை அன்போடு வரவழைப்போமாக. நன்றி. பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். மைக் ஆன் பண்ணுங்க. எனக்கு வந்த மாதிரி தெரியல. பாஸ்டர் நிக்கிறார். ஓகே, கூப்பிடுங்க. ஓகே, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. ஆமென். வாருங்கள் பாஸ்டர், ஆவலோடு காத்து நிட்டோம் உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு. வாருங்கள், வந்து யாவரையும் ஆசீர்வதித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த போற உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வாருங்கள், உங்கள் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள் பாஸ்டர். நன்றி. ஆமென். God bless you. ஆமென். நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய தீர்க்கதரிசிகள் முன்னோர் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வாழ்வு இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் வாழுகிற எங்களுக்கும் இந்த உலகத்துல இந்த காலத்துல வாழுகிற ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கிறது. அவர்களுடைய விசுவாசத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். உடைய கரம் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எண்ணிக்கையை பார்க்கிறவர் அல்ல, குவாலிட்டியை பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். உம்மில விசுவாசம் வைக்கிற அத்தனை பேருடைய வாழ்வை நீர் மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறீர். எங்களில் இருக்கிற நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரில் இருக்கிற அவ்விசுவாசங்கள் இயேசு நாமத்தில் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். உம்மிடத்துல நாங்கள் முழு விசுவாசத்தோடு நாங்கள் வாழ, உம்முடைய விசுவாச மார்க்கத்தார் ஓடி முடித்த அந்த விசுவாசத்துல நாங்களும் ஒவ்வொருவரோடு இடைப்படுவீராக. ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தின் அளவை கூட்டி கொடுப்பீராக. ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக. உணர்வுள்ள இதயத்தை கொடுப்பீராக. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. நம்பப்படுகிறது பாருங்க, நாங்கள் வேதாகமத்துல படிக்கிற ஒவ்வொரு வசனங்களும் நம்பப்படுகிற வசனங்களாக இருக்கிறது. அதை நாங்கள் பார்க்கவில்லை. இன்னும் பரலோகத்தை நாங்கள் பார்க்கவில்லை, ஆனால் பரலோகத்தை நாங்கள் உணர்கிறோம். பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருப்பதன் மூலமாக அந்த பரலோக உணர்வை, அந்த கனிகளை, வரங்களை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். பரலோக பாக்கியத்தை இந்த உலகத்துல நாங்கள் அனுபவிக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு எங்களுடைய ஜீவன் இருக்கிறது, உயிர். கொலாசியர்ல சொல்லப்படுகிறது, எங்களுடைய உயிர் இயேசு கிறிஸ்துவோடாக தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எங்களுடைய ஜீவன், அந்த ஜீவன் தேவனிடத்துல இருக்கிறது. நாங்கள் இயேசுவை போல 100 விதமாக வாழுவதற்காக மாறிக்கொண்டிருக்கிறோம். இயேசுவதான் எங்களுடைய போக்கஸ். 100% இயேசுவை போல நாங்கள் வாழ வேண்டும். அவரை போலவே இறுதியாக நாங்கள் செய்ய வேண்டும். பாருங்கள், மீண்டுமாக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது பிதாவிடத்தில் இருக்கிற அந்த ஜீவன், அவருடைய பரலோகத்துல வாழக்கூடிய அந்த வஸ்திரத்தை அவர் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். பரலோக வஸ்திரத்தை தரித்தவர்களாக அந்த நித்திய வாழ்வில, நித்திய வெளிச்சத்தில, நித்திய காலத்தில வாழுகிற வாழ்வை, அந்த அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவருக்கும் அவர் தருகிற தெய்வமாக இருக்கிறார். வேதாகமம் சொல்லுகிறது, ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவருடைய ஆவியை பெற்று அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது நாங்கள் ஆவியுள்ளவர்களாக இந்த உலகத்துல சந்தோஷத்தோடு, அன்போடு, அவருடைய 9 விதமான அன்பு, சமாதானம், சந்தோஷம், அடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சார்ந்த நீடிய பொறுமை, இப்படியாக 9 விதமான கனிகளையும் பலன்களையும் அவர் எங்களுக்கு தந்து
எங்களை வழி நடத்துகிறார். அவரை போல வழி நடத்துகிறார். பாருங்கள், வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மீண்டுமாக நான் உங்களிடத்துல வந்து உங்களை நான் இருக்கும் இடத்துல உங்களை சேர்த்துக் கொள்வேன். இப்படித்தான் அவர் மீண்டுமாக வந்து அவரில் 100 விசுவாசம் நாங்கள் வைக்க வேண்டும். அவர்கள் இந்த வார்த்தைகளை நாங்கள் படிக்கும் பொழுதே இந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் என்ற உணர்வோட படிக்க வேண்டும். யோவான் 1 வசனத்துல பார்க்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்திலிருந்து, வார்த்தை தேவனாக இருந்தது. இப்போ வார்த்தை தேவன், தேவன் ஈக்குவல் டு வார்த்தை, வார்த்தை தான் தேவன். வார்த்தையின்படிதான் இயேசு வாழ்ந்தார். வார்த்தையின்படிதான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். இப்ப நாங்கள் வார்த்தையின்படி, வார்த்தை சொல்லுகிறது யோவான் 17 வசனத்துல, நீங்கள் எல்லாரும் ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் மெய்த்தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வங்கள் என்று சொல்லுவதெல்லாம் மாயையாக இருக்கிறது, வீணான தெய்வங்களாக இருக்கிறது, மனிதர்களுடைய கைவேலையாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் விட்டு ஒன்றான மெய்த்தேவன் தான் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட மெய்த்தேவன். அவரையும் அவர் அனுப்பினவராகிய அவருடைய மகனாக இந்த உலகத்துக்கு வந்தவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரையும் அறிந்து கொள்வதுதான், அறிந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு மதங்கள் சொல்லும் எந்த வழியாலே நாங்கள் போய், எந்த மதத்தின் வழியாலையும் போய் அந்த மெய்த்தேவனிடத்துல போகலாம் என்று, அப்படி அல்ல. மெய்த்தேவன் ஒருவர் தான். அவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான். ஒன் வே ஸ்ட்ரீட். நீங்கள் போனால் திருப்பி வர முடியாது. நீங்கள் மறுபக்கத்துல போனீர்களாக இருந்தால் அது நரகத்துக்கு செல்லுகிற பாதையாக இருக்கிறது. ஒன்று, நீங்கள் பரலோகத்தை தெரிந்து கொள்வது, அது இந்த உலகத்திலே இருக்கும் பொழுதே உங்களுடைய தெரிவை, இயேசுவை தெரிந்து கொள்ளுகிறீர்கள், ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறீர்கள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். மறுபக்கத்துல நீங்க மதங்களில அல்லது பாவத்துல வாழுகிற மக்கள் சாபத்தை தெரிந்து கொள்ளுகிறார்கள், நரகத்தை தெரிந்து கொள்கிறார்கள். 2 வழிதான். ஒரு வழி இயேசுவிடத்துல மட்டும்தான் அந்த பரலோக பாதை இருக்கிறது என்று வேதாகமம் திட்ட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு எந்த மதங்களிலேயும் ஒரு தெளிவான கொள்கையற்றவர்களாக வாழுவதை நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில ஒவ்வொரு மனிதனும் தாமதிக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறபடி, வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்பபடி. நீங்கள் எந்த பாவத்தில, சாபத்தில, மதங்களில் இருந்தாலும் இயேசு கடைசி காலத்தில ஒரு சான்ஸ் உங்களுக்கு தருகிறார். அவர் உங்களை போர்ஸ் பண்றதில்லை. உங்களுடைய மதத்தில இருந்து நீங்கள் வாங்கல் என்று அவர் ஒரு பொழுது கேட்கவில்லை. உங்களுடைய மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். அன்புள்ளவர்களாக, பாவம் இல்லாமல் வாழ்கிறவர்களாக, ஒரு சமூகத்தில இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, இயேசு நன்மை செய்தவரை போல, நன்மை செய்து வாழ்ந்ததை போல எங்களை வாழும்படியாகத்தான் தேவன் எங்களிடத்துல கேட்கிறது. உங்களுடைய ஆத்துமா நரகத்துக்கு போகக்கூடாது. பிசாசு மறுபக்கத்துல பிசாசு செயற்படுகிறான். திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. இவனிடத்தில இருந்து இவன் பிரித்து எடுத்து உங்களை நரகத்துக்கு, இந்த உலகத்திலேயும் உங்களுக்கு துன்பத்தை தருகிறான். அதன் பின்பு மறுமையில அவன் உங்களை நரகத்திலேயும் வேதனைப்படுத்துகிறவனாக இருக்கிறான். பாருங்கள், ஒரு 7 லாசரசும் ஐஸ்வர்யவானும் மறிக்கிறார்கள். ஐஸ்வர்யவான் நரகத்தில வேதனைப்படுகிறான். அவன் இரத்தாம்பரமாக அனுபவித்து இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பாவங்களையும் அனுபவித்து வாழ்ந்தான். அவன் 7 லாசரசு இந்த உலகத்தில வறுமையில வாழ்ந்தான். 7 லாசரசு ஆபிரகாமின் மடியில இருந்ததை நாங்கள் வேதாகமத்தில பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படித்தான் இந்த உலகத்தில வாழுகிற, தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழுகிற மக்கள் எல்லாரும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் ஒவ்வொருவரையும் பிசாசானவன் நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். நாங்கள் எரேமியா 10 வசனத்திலே, கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா,
அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும். அவருடைய உக்கிரத்தை யாதிகள் சகிக்க மாட்டார்கள். ஒரு நாள் என்றார் மெய்த்து அவனுக்கு ஒரு கோபாக்கினை நாள் வரும். துன்மார்க்கருக்குரிய தண்டனை உடனே தேவன் கொடுப்பதில்லை, அதுக்கு ஒரு நாள் வைத்திருக்கிறார். அந்த நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. இப்பொழுதே ரட்சணிய நாள், இப்பொழுதே நான் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி என்னுடைய பாவத்தை மன்னியம் என்று சொல்லி நீங்கள் தனிமையில இருந்து பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தில விண்ணப்பிக்க வேண்டும். இயேசுவின் சிலுவை மரணத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், ஒரு பாவம் இல்லாத இயேசு எங்களுக்காக மனுக்குலம் ரட்சிக்கப்படுவதற்காக தன்னுடைய கைகளில் ஆணிகள், கால்களில் ஆணிகள், முள்முடியால் வந்த தழும்புகள், இப்படியாக சவுக்கடியால் வந்த தழும்புகள், ஈட்டியால் குற்றப்பட்ட தழும்புகள் அந்த வாலிப வயதுல பாருங்கள், அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக, ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக அவர் அடிக்கப்பட்டார். பாருங்கள், அவரால் தான் இந்த உலகத்தில அப்போஸ்தலர் 4:12 வசனத்தில ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது எரேமியா 10:11 வசனத்திலேயும் வானத்தையும் பூமியை உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுகிறது. மதத்தில் உள்ளவர்களுக்கு, பாவத்தில் வாழுகிறவர்களுக்கு சொல்லும்படியாக பாருங்கள், தெய்வங்கள், வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள், இந்த வானத்தையும் பூமியையும் அந்த ஒன்றான வைத்தவன் தான் உருவாக்கிறான். இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாக இருந்து அதை உருவாக்கினார்கள். பார்கள் இப்படியாக நீதிமொழிகள் 8:17 வசனத்திலே வாசித்து பார்த்தீர்களாக இருந்தால், இந்த எங்களுடைய அப்பா இயேசு கிறிஸ்துவோட இருந்து எங்களுடைய அப்பா இந்த உலகத்தை, வானத்தை வட்டடித்தார், கடல் எல்லையை போட்டார், மழை தண்ணீரை முகில்கள்ல கட்டி வைத்தார். இப்படி சூரியன், சந்திரன், மிருகங்கள், பறவைகள், எங்களுடைய தகப்பன். நாங்கள் இன்றைக்கு ஆராதிக்கிற அந்த ஒன்றான மெய்த்தவர் தான் இந்த உலகத்தின் சொந்தக்காரன். யாரும் சொல்ல முடியாது. எங்களுடைய ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய அப்பாவும் தான் இந்த உலகத்தின் சொந்தக்காரன். தன்னுடைய குமாரனை சிலுவையில மரிக்க வைத்து எங்களை மகளாக எங்களை தத்தெடுத்திருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உரிமை உள்ளவர்கள் நாங்கள் தான், எங்களுக்கு தந்திருக்கிறார். பாருங்கள், மரண சாசனத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகனை சிலுவையில மரிக்க வைத்து எங்களை மகனாக்கி மரண சாசனத்துல வருகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு தந்திருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு யாருக்கு அந்த இன்சூரன்ஸ் போக வேண்டும், அதே போலதான் இயேசு எங்களுக்காக சிலுவையில மரித்து எங்களுக்கு அந்த அவருக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவோடாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் மரண சாசனத்தை, எங்களுக்கு ஆசீர்வாதத்தை எழுதிவிட்டு போயிருக்கிறார். நாங்கள் சுதந்திர வாளிகள், ஈசாக்கை போல நாங்கள் தேவனுடைய சுதந்திர வாளிகள். நாங்கள் உலக மக்களை பார்க்க கூடாது, எங்களுடைய மெய்யான தேவனை பார்க்க வேண்டும். 1 யோவான் 5:1 வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவர்களிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். இயேசுவானவர் தான் கிறிஸ்துவாக வரப்போகிறார். பாருங்க, முதல் முறை வரும் பொழுது மனுக்குலத்தின் பாவ மன்னிப்புக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக வந்தார். மீண்டுமாக வரும் பொழுது ராஜாவாக அதிகாரத்தோடு வருகிறார். பாருங்கள், அவர் சிலுவையில வெற்றி சிறந்து சகல அதிகாரமும் எங்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார். பாருங்கள், சீடர்களுக்கு தேவனுடைய ஊழியத்தை உண்மையோடு உத்தமத்தோடு செய்கிற ஒவ்வொருவருக்கும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சீடர்கள் ஆக்கி அவர்கள் இயேசு கற்று தந்த அத்தனையையும் அவர்களுக்கு போதியுங்கள்.
இப்படியாக அவர் அற்புதங்களை அந்த வசனங்களுக்கு கூடாக செய்கிற தேவனாக இருக்கிறார். வசனம் அற்புதம் செய்கிறதாக இருக்கிறது. தேவனுடைய வசனம், இது மனித வசனம் அல்ல, தேவனுடைய வசனம். எங்களை பரிசுத்த ஜாதியாக அவர் எங்களை எடுத்திருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். மறுபக்கத்தில நீங்கள் பாவத்தில வாழ்வீர்களாக இருந்தால் உங்களுடைய பிதா பொய்யின் பிதாவாக இருக்கிறார். எங்களுடைய பிதா மெய்யான பிதா, மெய்யின் பிதா. நீங்கள் பாவத்தில மதங்களில வாழ்வீர்களாக இருந்தால் உங்களுடைய பிதா பொய்யின் பிதாவாக இருக்கிறார். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அந்த பரிசேயர் சதுசேயரை பார்த்து உங்களுடைய பிதா பொய்யின் பிதா என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், பிசாசின் பிள்ளைகள் நாங்கள், தேவனுடைய பிள்ளைகள், மெய்தேவனுடைய பிள்ளைகள். மதத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் அறியாமல் இந்த பொய்யின் பிதாவை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், இப்படியாக இந்த சங்கீதம் 106வது வசனத்திலே சில மதங்களிலே அந்த பொய்யின் பிதாவுக்கு பலி செலுத்துகிறார்கள். பிள்ளைகளையே, குமாரனையும் குமாரத்திகளையும் அந்த பிசாசுக்கு பலி கொடுக்க வேண்டும். பாருங்கள், பிள்ளைகளை கூட பலி கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் என்பது ஒரு ஆசீர்வாதத்தை விட்டு சாபத்தை, பிள்ளைகளை கொலை செய்ய வைக்கிறான் பிசாசு. சாபத்தை மனுக்குலத்துக்கு கொடுக்கிறவன் தான் பிசாசாக இருக்கிறான். பாருங்கள், நாங்கள் யோவான் 10:11 பார்க்கும் பொழுது திருடன், அவன் தான் பிசாசு. ஒரு திருடனாக திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். நானும் எங்களுடைய இயேசுவோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும். பாருங்கள், எங்களுடைய ஜீவன் பிதாவிடத்தில் இருக்கிறது. பரிபூரணமான இயேசுவோடு வாழுகிற வாழ்வு, ராஜாக்களாக ஆசாரியர்களாக வாழுகிற வாழ்வு, அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு நாங்கள் வாழ்கிறோம். நாங்கள் சாதாரணவர்கள் அல்ல. இந்த உலகத்தின் சொந்தக்காரர், பரலோகத்திலிருந்து எங்களுக்கு அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தந்து பரலோக பிரஜைகளாக நாங்கள் இந்த உலகத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எந்த நாட்டில வாழ்ந்தாலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நீங்கள் பரலோக பிரஜைகள். நீங்கள் வேறு நாடுகளுக்கு போகணும் என்று இந்த உலக பிரகாரமாக அதிகம் யோசிக்காமல் தேவனை தேடும் பொழுது, பாருங்கள், 10:6-33 சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். எங்களுடைய தேவன் உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிருள்ளவர், பரிசுத்த ஆவியானவர் உயிருள்ளவர். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 வசனத்திலே, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகோள்களை உடையவனாக இருக்கிறேன். பாருங்கள், இயேசுதான் திறவுகோல் அவரிடத்துலாம் இருக்கு. இயேசுவிடத்துலதான் மரணத்துக்கு நீங்க போகிறீர்களா, சாபத்தை விரும்புகிறீர்களா, ஆசீர்வாதத்தின் திறவுகோல இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆசீர்வாதத்தின் திறவுகோலாக பரலோக பாதையை தெரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் பிசாசை தெரிந்து கொள்ளும் பொழுது, பாவத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது அது சாபமும் மரணமும் நரகத்தின் பாதையாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் ஆபிரகாமை பார்க்கும் பொழுது தேவன் அழைக்கிறார். ஆபிரகாம் இந்த ஒரு மத கலாச்சாரத்தில இருந்த ஒரு விக்கிர ஆராதனை உள்ள ஒரு குடும்பத்தில இருந்த மகனை இன்றைக்கு ஆபிரகாமை பிரித்தெடுத்துக்கிறார். அவன் அழைத்த பொழுது அவன் போகுமிடம் இன்னதென்று தெரியாமல் ஓபையை பண்ணி கொண்டு போனான். அதுதான் இன்றைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது. மனிதர்கள் எதுவும் சொல்லலாம், நாங்கள் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அந்த வார்த்தையின்படி நாங்கள் புறப்பட்டு போக வேண்டும். பாருங்கள், விசுவாசத்தினாலே 11:8 வசனத்திலேயும், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரிக்கப்பட போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். நாங்கள் இன்றைக்கு அறிந்து புறப்பட்டு போகிறோம். பாருங்கள், எங்களுக்கு ஒரு நிழலான அவருடைய ராஜ்யத்தை அழைத்து சென்றிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து செல்கிறார் மோசே மூலமாக. அது நிழலாக எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எங்களுக்கு தருகிற தேசம் ஒரு நிஜமான கானான் தேசம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல
அஹ், ஒரு ஆசாரியர்கள் வருஷத்துக்கு ஒரு முறைதான் அந்த மகாபரிசு ஸ்தலத்துக்கு பரிசனத்தை திறந்து போவார்கள். இன்றைக்கு இயேசு அந்த பிரதான பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்துக்கு இயேசு தன்னுடைய இரத்தத்தோடு இந்த மனுக்குலத்திற்காக அந்த இரத்தத்தோடு அந்த மேர்சி சீட்டில பரலோகத்துக்கு பிரவேசித்திருக்கிறார். நீங்களையும் அந்த பரலோகத்துல அவரோடு வாழுகிற அந்த சரீரத்தை தந்து அவரோடு வாழுகிற வாழ்வை அவர்களுக்கு தந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படியாக பாருங்கள். தொடர்ந்து ஆபிரகாமை பார்க்கும் பொழுது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே விசுவாசத்தினால் அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரனாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தார். இப்படியாக அவருடைய எளிமை வாழ்வு வாழ்ந்தார். தேவன் சொல்லுகிற காரியத்தை மட்டும் அவன் சென்று நடந்து சென்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், 12 பேர் அந்த கானான் தேசத்தை வெகுவாக பார்க்க போகிறார்கள். 10 பேர் உலகத்தை பார்த்தார்கள். உலகத்தின் பார்வையில உலக மக்கள் எப்படி பார்க்கிறார்களோ அந்த பார்வையில பார்த்தார்கள். ஆனால் 2 பேர் அந்த அபிஷேகம் பெற்றவர்களாக தேவனை 100% விசுவாசிக்கிறவர்களாக அந்த காலேபும் யோசுவாவும் தேவன் அவர்களுடைய அந்த நிழலை அகற்றி விட்டார். அந்த தேசம் நல்ல தேசம். தேவன் எங்களுக்கு மனமாக இருந்தால் அந்த தேசத்துல அவருக்கு சித்தமாக இருந்தால் நாங்கள் அந்த தேசத்துக்கு போவோம். நாங்கள் உருவத்தை பார்க்கவில்லை. பாருங்கள், அவர்கள் எப்படியான உருவம் உள்ளவர்கள் என்று உலக பார்வையில் அவர்கள் பார்க்கவில்லை. எங்களுடைய தேவன் பெரியவர். பாருங்கள், நீங்கள் பார்க்கும் பொழுது பிசாசிலும் பார்க்க வல்லமை கூடினவர் எங்களுடைய தேவன். எங்களுடைய தேவன் தான் நரகத்தில ஆத்மாவத்தையும் சரீரத்தை நரகத்தில் அழிக்க வல்லவர். அவருக்கு தான் பவர் கூட. யோபுவை சோதிக்கும் பொழுது கூட பிசாசு தேவனிடம் நொன்றான மெய்த்தவனிடத்துல போய் தான் சோதிக்க அனுமதி பெறுகிறான். நாங்கள் வெளி பிரகாரமான உலகத்தில இன்றைக்கு பல மக்கள் மதங்களை பிரச்சாரிக்கும். ஆனால் நாங்கள் ஒன்றான மெய்த்தவனில் எப்பொழுதும் விசுவாசம் வைக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் போகிற தேசம் ஒரு பரலோக தேசம், நிரந்தரமாக அவரோடு கூட வாழுகிற தேசம். நாங்கள் தொடர்ந்து நாளைக்கு அந்த விசுவாசத்துல எப்படியாக விசுவாசத்துல உறுதியாக இருந்த மற்றவர்களை நாங்கள் பார்ப்போம். நான் ஒரு பாடலோடு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம், இயேசுயரவும் நாங்கள் சிறகவும் வேண்டும். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. பகலை ஆழ்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆழ்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். பகலுடைய தேவன் சூரியனை உருவாக்குற தேவன், சந்திரனை உருவாக்குற தேவன், நட்சத்திரங்களை உருவாக்குற தேவன். இப்படியான ஒன்றான மெய்த்தவனை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். என்று போற்றி புகழுவோம்,
நாம் உயர்த்தி மகிழுவோம் என்று போற்றி புகழுவோம். நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர் என்று நாங்கள் ருசித்திருக்கிறோம். பாருங்கள், அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்க முன்பாக ப்ராமிஸ் பண்ணினார். நீங்கள் 400 வருடங்களுக்கு மேலாக அடிமைத்தனத்தில் இருப்பீர்கள், உங்களை நான் மோசே மூலமாக விட்டுதலை கொடுப்பேன் என்று சொல்லி பாருங்கள். ஈசாக்கு என்ற முதல் பிள்ளையே பிறக்க முன்பாக தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். அதன்படி மோசே மூலமாக பாருங்கள், செங்கடலை 2ஆக பிரித்தார். செங்கடலை 2ஆக பிரித்து நடக்க செய்தார். பார்வோனையும் படைகளையும் அதிலே மூழ்கடித்தார். பாருங்கள், அன்றைய நாட்களிலே பார்வோனின் ரதம் எத்தனையோ அந்த காலத்துல இன்றைக்கு ஒரு பெரிய யுஎஸ்ஏ போல ஒரு பெரிய இராணுவ பலமுள்ள நாடாக அந்த பார்வோனின் படை இருந்தது. ஒரு செங்கடலை 2ஆக பிரித்தார். பாருங்கள், தரையாக உருவாகலாம். இதுதான் எங்களுடைய உலகத்தை படைத்த தேவனுடைய வல்லமை. பாருங்கள், இப்படியாக அந்த பார்வோனையும் படைகளையும் அப்படியே செங்கடல்ல மூழ்கடித்தார். இப்படியாக யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்தார். இப்படியாக எரிகோ கோட்டையை மனித பலத்துல கட்டின அகலமான மதிலுள்ள அந்த எரிகோ கோட்டையை பாருங்கள், துதியினோடாக அவர் விழுத்தினார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். அவரை நாங்கள் துதிக்க தேவன் பெரிய அற்புதங்களை செய்கிறவர்கள். அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. வனாந்தர பாதையில் ஜனங்களை நடத்தி சென்றார். எதிரியின் கையினின்று விடுவித்து காத்தார். என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. தாழ்மையில் இருந்த நம்மை எல்லாம் நினைவு கூர்ந்தார். உடல் கொண்ட அனைவருக்கும் உணவு ஊட்டுகிறார். நாங்கள் உண்பது, ஒவ்வொரு மனிதனும் உண்பது, மிருகங்கள் உண்பது, பறவைகள் உண்பது, அத்தனைக்கும் எங்களுடைய ஒன்றான வைத்தவன் தான் உணவு கொடுக்கிறவராக இருக்கலாம். மழையை வருஷிக்கப்பட்டின தேவன் தான் எங்களுடைய தேவன். காற்றை சிருஷ்டித்த தேவன் தான் எங்களுடைய தேவன். இப்படியான தேவனை நாங்கள் 100% விசுவாசத்தோடு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒன்றான மெய்த்தேவனே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய ஜீவனம் உம்மிடத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மூலமாக மீண்டுமாக வரும் பொழுது எங்களை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய ராஜ்யத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்துல ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். நீர் அவர்களையும் படைத்த தேவன். பிசாசோடு நரகத்தில அந்த வேதனை உள்ள வாழ்வு வாழக்கூடாது. அந்த புழு ஒரு வேதனை உள்ள இடங்கள், அக்கினியும் கந்தம் இருக்கிற கடலில் அவர்கள் வாழக்கூடாது. ஆண்டவரே, இந்த நேரத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஊற்றுவீராக. உடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. அவர்களுக்கு உணர்வுள்ள இதயத்தை கொண்டும், இயேசுவை அறிகிற அறிவை கொண்டும், ஒன்றான மெய்த்தவனை அறிகிற அறிவை கொண்டும், பரிசுத்த ஆவியானவரின்
உதவியோடு அவர்கள் பரலோக வந்து சேர கிருபை செய்யும், பரலோக பிரஜைகளாக மாற்றும். துதிகன மகிமை ஒன்றானமைத்தவனாகிய மக்கை செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.